ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சிக்கன் மக்ருனி செய்ய போறேன். 1/2 கிலோ செய்ய போறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வச்சிருங்க. தக்காளி 2 அரைச்சி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். குக்கர் வச்சிருங்க. குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். மக்ருனிக்கு எண்ணெய் 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை போட்டுருணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நம்ம எல்லாமே போடணும். மசாலா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் போட்டுருங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அதுவும் போட்டுருணும். நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகணும். அதை மட்டும் வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் நம்ம முன்னாடியே நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு போட்டுருங்க. பார்த்து போடுங்க உப்பு. நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கிடணும். நல்லா ஸ்பீடில் வைக்காதீங்க, ஸ்லோலியே வச்சு வதங்கிடுங்க. உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். அது போட்டதுக்கப்புறம் வெறும் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் அது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்து மசாலா போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் காரமாகிடும். நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டாலும் காரம் ஆகிடும். அப்புறமா சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் நான் போட்டுடுறேன். நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் விடணும். நல்லா அந்த மசாலா, அந்த எண்ணெய், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். சிக்கனும் கொஞ்சம் வேகணும். அதனால ஸ்லோவில் அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி அப்படியே விட்ருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஏன்னா தண்ணியும் நான் போடலை இன்னும். அதான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே எதுவுமே தெரியல பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்லோலியே வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1/2 கிலோ மக்ருனிக்காக 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பெரிய கிளாஸில் தான் ஊற்றுறேன். அது தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரணும் தண்ணி. அது மட்டும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சினதுக்கப்புறம் தான் மக்ருனி போடணும். மக்ருனி கோதுமை மக்ருனியும் இருக்குது, மைதா மக்ருனியும் இருக்குது. கோதுமை மக்ருனியாக இருந்தால் 4-5 விசில் விடுங்க. அதே மைதா மக்ருனியாக இருந்தால், நீங்கள் லூஸில் வாங்குற மக்ருனியாக இருந்தால் ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். ஏன்னா நல்லா கொலன்னு வெந்துடும். மக்ருனி போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. போட்டுடலாம். பாருங்கள், நான் சங்கு மக்ருனி தான் போடுறேன். ரெண்டு இதுவும் இருக்குது. சங்கும் இருக்குது, பைப்பும் இருக்குது. அந்த மாதிரி கூட இருக்குது மக்ருனி. எந்த மக்ருனியும் செய்யலாம். இது மாதிரி செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஸ்பீட்லேயே வச்சுருங்க. விசில் வரட்டும், 4 விசில் வரட்டும்.
4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ப்ரெஷர் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி மேலே வந்து அப்படியே நிற்கும். அதனால ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது. பாருங்கள் விசில் வந்துருச்சு. பாருங்கள் ப்ரெஷரும் போயிடுச்சு. நல்லா போனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. மக்ரூனி சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணியும் அதிகமாக நிற்கலை, கரெக்டாக பதம் வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் சிக்கன் மக்ரூனி சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.